தைரியமா இன்னும் கொஞ்சம் இடத்துல ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரம் போயிடுவோம் மேடம். உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். செஞ்ச தப்புல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஹார்ட் அட்டாக் ஆச்சா, அதுவும் திடீர்னு ஆச்சான். இது யாருக்கு நடந்திருக்கு? அந்த ரஞ்சித்துக்கு தானே, அந்த ஓனர் தானே அது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். ஆபரேஷனுக்கு அப்புறமா எல்லாமே சுத்தமா கிளியர் ஆயிடும். மிஸ்டர் ரஞ்சித், என்ன சிகரெட் வேண்டாட்டுமா? இங்க பாருங்க, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம் தெரியுமா? சிகரெட் கண்டிப்பா ஆபரேஷனுக்கு அப்புறம் பிடிக்க மாட்டீங்கன்னு. குட் பாய். டாக்டர் இங்க பாருங்களேன், மூச்சு விட மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்களேன், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எல்லாம் சரியாயிடும். நான் தான் இருக்கேன்ல டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம். சார் சார், மீடியாக்காரங்க வெளியே போகிறதுக்கு தயாராகவே இல்லை. சர்ஜரி எல்லாம் வெறும் ட்ராமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன? லேபுக்கு ஃபோன் பண்ணி உடனே ரஞ்சித் ரிப்போர்ட் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உடனே கேளுங்க. நான் என்னன்னு பார்த்தே ஆகணும். சார் ரிப்போர்ட்ஸ் கேட்டிருக்கேன், அது வந்துகிட்டு இருக்கேன். டாக்டர் ரஞ்சித்துக்கும் ஆபரேஷன் பண்ண போறாரு. ஹார்ட் அட்டாக்ன்றது உண்மையா இல்ல என்கொயரில இருந்து தப்பிக்கிறதுக்கான டிராமாவா? இங்க பாருங்க, நானே அவரை நல்லா செக் பண்ணிட்டேங்க. அவர் ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஆபரேஷன் சரியான நேரத்துல நடந்தே ஆகணுங்க, இல்லனா அவர் பழைக்கிறது கஷ்டமாயிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கேஸ்ல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. இது என்ன எதர்ச்சியா? இங்க பாருங்க, ஹார்ட் அட்டாக் அந்த கேஸுக்கு முன்னாடி வந்துச்சோ இல்ல அப்புறம் வந்துச்சோ தெரியாது. நானே ஜோசிக்காரனாங்க. இங்க டிராமாவோ பிளேவோ இல்ல கேமோ நடக்கல சார், புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப வருஷமாவே ரஞ்சித்தோட ஃப்ரெண்டுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? நானும் மிஸ்டர் ரஞ்சித்தும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆனா ரஞ்சித் கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரா என்ன இதுங்கிறது எனக்கு கவலை இல்ல, புரியுதா? என்ன விட்டுருங்க சார், நான் சொல்றது எல்லாம் உண்மை. இங்க டிராமாலாம் ஒன்றும் நடக்கல சார், புரிஞ்சுக்கோங்க. சார் இந்தாங்க சார், கொடுங்க. இங்க பாருங்க, அவரை பத்தின ஃபுல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க. அவரோட கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல், அப்புறம் ட்ரைக்ளிசரைட்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பாருங்க. இங்க பாருங்க, ஹார்ட்டோட ஸ்கேனை பாருங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ரெண்டு மெயின் ஆர்டரிஸ்ல அது ரெண்டுமே டோட்டலா இப்போ டேமேஜ் ஆயிருக்கு சார். பிளாக்ஸ் தெரியுதா? உடனே ஆபரேட் பண்ணி ஆகணும். பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணியே ஆகணும் சார். இதுதான் சார் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில அவருக்கு ஆபரேஷனுங்க. ஆபரேஷன் முடிஞ்சு அவர் கண் விழிச்ச உடனே நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ டைரக்ட் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் ப்ளீஸ். வெல் டன் டீம், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. இருந்த பிளாக்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஆபத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. அண்ட் யூ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. எஸ் சார். சார், இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. வினித், give him the injection right now. ஆக்சிஜன் செக் பண்ணுங்க ஃபாஸ்ட். இதுக்கு வாய்ப்பே இல்ல. காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. மரணம் இல்ல ஆபீசர், கொலை நடந்திருக்கு. கொலையா? யா. ஆனா டாக்டர் ரஞ்சித் ஹார்ட் அட்டாக் மூலமா அப்படிதானே இருந்தாரு.
ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு சார். ஆனா எதேச்சையெல்லாம் நடக்கல சார். என்ன சார் சொல்றீங்க நீங்க? வாங்க, நானே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க, இங்க பாருங்க. இதான் ரஞ்சித்தோட ஹார்ட்டோடைய ஸ்கேன், சர்ஜரிக்கு முன்னாடி எடுத்தது. இது ரெண்டும் ஆர்டரிஸ். இந்த முதல் ஆர்டரிஸ் 50% பிளாக்ல இருக்கு சார். ரெண்டாவது 80% பிளாக்ல இருக்கு பாருங்க இங்க. அண்ட் see this scan சார், சர்ஜரிக்கு அப்புறமா நாங்க எடுத்த ஸ்கேன். இதுல பாருங்க எந்த ஒரு பிளாக்குமே இல்ல பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எங்க ஆபரேஷன் பெர்ஃபெக்ட்லி சக்சஸ். ஒத்துக்கிறீங்கல்ல? அப்படி இருக்கும்போது டாக்டர் ரஞ்சித்துக்கு திடீர்னு எப்படி பிரீதிங்ல ப்ராப்ளம் வந்திருக்கு சார். அந்த நேரத்தில் எங்களால் காப்பாற்ற முடியல. ஹார்ட் அட்டாக் ஏற்படல, அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா சார்? ரஞ்சித்தை யாரோ கொன்னு இருக்காங்க, நான் கன்ஃபார்மா சொல்றேன் சார். இதுல ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பிளாக் இருக்கு பாருங்க. சர்ஜரிக்கு முன்னாடி இந்த பிளாக் இதுல இல்லவே இல்ல பாருங்க. அண்ட் இதனால தான் ஆர்டரியில 100% பிளாக் ஏற்பட்டிருக்கு. For that reason only Ranjit finally is dead. டாக்டர் சார், சர்ஜரி நடக்கும்போது கூட ஏதாவது பிளாக் ஏற்பட்டிருக்கலாம், அதனால கூட ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கலாம் சார். ஆனா ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த மாதிரி பிளாக்கேஜ் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இல்ல. பிளாக்கேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் இயர்ஸ் ஆகும். மார்னிங் 7 o'clock நாங்க இந்த ஸ்கேன் எடுக்கும்போது கன்ஃபார்மா சொல்றேன் பிளாக்கே இல்ல சார். ஆனா ஆஃப்டர் தென் 15 to 20 மினிட்ஸ்ல எப்படி சார் இவ்ளோ பெரிய பிளாக் வரதுக்கு வாய்ப்பே இல்ல சார். நான் சொல்றது புரியுதா டாக்டர் சார்? யாராவது ஆர்டரியை பிளாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல சார். நோ சான்ஸ் ஃபார் தட். கண்டுபிடிக்கலாம் டாக்டர் சார், ஆனா இதையெல்லாம் யார் பண்ணியிருக்க முடியும்? தைரியமா உள்ள வந்து யாரால பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஞ்சித் இப்படி யாரும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல சார். ஏன்னா ரொம்ப நல்லவன். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேஸ்ல தான் டாக்டர் ரஞ்சித் மேல இப்போ ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? உண்மைதானே? உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். இருந்தாலும் அதை பத்தி நான் அதிகமா கேட்டுக்கிறது இல்லை. எனக்கு ஃபுல்லா தெரியாது. சரி, தேங்க்யூ டாக்டர். அபிஜித், பாடியை ஃபாரன்சிக் அனுப்பி நம்ம டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிடு. ஓகே? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ நோ. பாஸ், டாக்டர் கமலேஷ் சந்தேகப்பட்டது ரொம்ப கரெக்டு. ரஞ்சித்தை கொலை தான் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ரேஸ்ல பிளாக் ரேஸ் இல்ல ஏற்படுத்தி இருக்காங்க. பிளாக்கை ஏற்படுத்தி இருக்காங்களே, எப்படி? ஆச்சரியமான விஷயம். ஏதாவது புரியுற மாதிரி சொல்லு. தெளிவா சொல்றேன், வாங்க பாருங்க. இது மனுஷனோட ஹார்ட். இதுதான் அந்த பிளட் வெசல்ஸ், ஹார்ட் ரேஸ். இதனால தான் இதுல ரத்தம் போய்கிட்டும் வந்துகிட்டும் இருக்கும். ஹார்ட் ரேஸ் எப்பவுமே 2 விதமா பிளாக் ஆகும். ரத்தத்துல கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமானாலோ ஹார்ட் ரேஸ்ல பிளாக் சேர்ந்து போயிடலாம். இதோ கிராஸ் ஃப்ராக்ஷன், இதோ பிளாக் சேர்ந்து போயிருக்கு. அதனால ஹார்ட் ரேஸ் பிளாக் ஆயிருக்கு. ரத்தத்துல ஃப்ளாட்டிங் ஏற்பட்டிருக்கலாம். அதுதான் இன்னொரு காரணமா இருக்கலாம் ஹார்ட் ரேஸ் பிளாக் ஆகிறதுக்கு. இந்த சர்ஜரி மூலமா இங்க இருந்த 2 பிளாக்ஸையும் இத சர்ஜரி மூலமா கிளியர் பண்ணியிருக்காங்க. சரி, ஆனாலும் இவர் செத்தது ஹார்ட் அட்டாக்னால தான். அப்புறம் இதோ இருக்கு அந்த 3வது ஹார்ட் ரேஸோட பிளாக். அதனால தான் ஹார்ட் அட்டாக் ஆச்சு. இந்த பிளாக்குக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. வேற ஏதோ காரணம்னா? பாலி ஆக்சிலரேட் பாலிமர்னால. என்ன? பாலி ஆக்சிலரேட் பாலிமர்? இது ரொம்ப ஆபத்தான கெமிக்கலா சார்? இல்ல ஃப்ரெடி சார், இந்த கெமிக்கல் எல்லாரோட வீட்லயும் தான் இருக்கே. நான் காட்ட பாருங்க. இந்த டயப்பரை பாருங்க. இந்த கெமிக்கல் இந்த டயப்பர்ஸ் அப்புறம் சானிட்டரி நாப்கின்ஸ்குள்ள கூட இருக்கும். இந்த கெமிக்கலோட வேலையே எந்த லிக்விட் பட்டாலும் உடனே கெட்டியாக்குறது மட்டும்தான். இதுதான் பாலி ஆக்ரோனிக் பாலிமரோட கிறிஸ்டல்ஸ். இதுக்கு மேல இப்போ தண்ணியை ஊத்த போறேன். நம்ம ஜெல் ஆயிடுச்சு. தாரிகா, இது என்ன மேஜிக்கா? என்ன மேஜிக் இல்ல, சயின்ஸ். பாஸ், இந்த கெமிக்கலை வாட்டர் லாக்குன்னு சொல்லுவாங்க. இதுல எவ்வளோ தண்ணியை ஊத்துனாலும் அத்தனை தண்ணியையும் இது தனக்குள்ளேயே எப்படி இழுத்து வச்சுக்கும். அப்படியா?
அதனால தான் டைப்பர்ஸ்லயும் சானிட்டரி நாப்கின்ஸ்லயும் யூஸ் ஆகுதா? சார், இந்த கெமிக்கல் தான் ரஞ்சித்தோட ஹார்ட் அட்டாப்சில இருந்தது. பாஸ், தானாவே அவருடைய ஹார்ட்ல இந்த கெமிக்கல் போய் சேராது. சர்ஜரி மூலமா போயிருக்கலாம். பாலி அக்ரிலிக் பாலிமர் ரத்தம் அப்படியே ஒரே அடியா உறைஞ்சு போயிருக்கு இல்லையா? அப்ப ஆர்டிஓக்க பிளாக் பண்ணதுனால அவர் இறந்து போயிருப்பாரு. ஆனா இல்லையே, அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. சோலனுக்கு சர்ஜரி சமயத்துல பாலி அக்ரிலிக் பாலிமரை அவரோட உடம்புக்குள்ள செலுத்தி இருக்க மாட்டாங்க. அப்படி செலுத்தி இருந்தா சர்ஜரி டைம்லயே அவரோட ரத்தம் உறைஞ்சு போய் அடுத்த நிமிஷமே அவர் இறந்து போயிருக்கலாம். ஆனா இது அப்படி இல்லையே. சர்ஜரி 2 மணி நேரம் நடந்துச்சு. அந்த சர்ஜரியும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. 2 பிளாக்கேஜஸையும் கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த 3வது பிளாக்கேஜ் ஆபரேஷனுக்கு அப்புறம் வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாலி அக்ரிலிக் பாலிமரை சர்ஜரிக்கு அப்புறம் அவர் உடம்புக்குள்ள செலுத்தி இருக்காங்க. அப்படின்னா டாக்டர் கமலேஷோட டீம்ல இருந்து தான் யாரும் அதை செலுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி கெமிக்கலை நாங்க சர்ஜரியில எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோமே. எங்களுக்கு தெரியும் டாக்டர் சார், இந்த பாலி அக்ரிலிக் பாலிமர் சர்ஜரிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ வேணும்னே தான் டாக்டர் ரஞ்சித்துக்கு இதை செலுத்தி இருக்காங்க. எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, உங்கள யாரோ ஒருத்தர் தான் இதை கண்டிப்பா செஞ்சிருக்கணும். சார், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். இவங்கலாம் எங்களோட பெஸ்ட் டாக்டர் அண்ட் நர்சஸ் டீம். They are not the criminals, sir. I'm telling that. கிரிமினல் சாதாரணமா தான் இருப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்க வானத்துல இருந்து வரவங்க இல்ல. ஆனா சார், இங்கேந்து வர சம்பளத்துல தான் எங்க வாழ்க்கையை ஓட்டுறோம். அப்படி இருக்கும்போது நாங்க ஓனரை கொல்லுவோமா? அப்புறம் சார், டாக்டர் ரஞ்சித் ஒன்னும் எங்களோட எதிரி கிடையாது. அவரை கொல்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? டாக்டர், இந்த கெமிக்கலை நீங்க சர்ஜரியில யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க இல்லையா? சர்ஜரிக்கு நீங்க யூஸ் பண்ணின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அது இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த கெமிக்கல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தடவி இருக்கலாம் இல்லையா? ஆபரேஷன் டைம்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? சார், சர்ஜரிக்கு முன்னாடி அனஸ்டீஷியா கொடுத்துட்டோம் சார். அதாவது மயக்க மருந்து கொடுத்து ஆகணும். அதுக்கு ஒரு நீடில், ஒரு சிரஞ்ச், அப்புறம் இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணோம். And these items are vacuum packed, sir. And இதெல்லாம் எப்பவுமே ஆபரேஷனுக்கு முன்னாடி தான் ஓபன் பண்ணுவோம். நான் தான் டாக்டர் கமலேஷ்க்கு அந்த செட்டை கொடுத்தேன். அந்த வேக்யூம் பேக்டா இருந்தது. நான் செக் பண்ணேன். And சார், மருந்து அப்புறம் மற்ற விஷயங்களுக்காக நாங்க சில டியூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் சார். எக்ஸாம்பிள் IV டியூப்ஸ், கேத்தீட்டர், எக்ஸெட்ரா. அது எல்லாத்தையும் எங்களுக்கு காட்டுங்க. ஒரு சர்ஜரிக்கு யூஸ் பண்ற பொருளை இன்னொரு சர்ஜரிக்கு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். அதை உடனே நாங்க எரிச்சிடுவோம். அதுக்காக நேத்தே அதை எல்லாத்தையும் நாங்க அனுப்பிட்டோம். இந்நேரம் அதெல்லாம் அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு எங்க நீங்க அனுப்புவீங்க? சார், இன்சிடரேட்டர் ரூமுக்கு. இன்சிடரேட்டர் ரூமா? ஃப்ரெடி, தரிகா, உடனே அங்க போய் பாருங்க. உள்ள வச்சாலே வெளில எடுப்பா. நாங்க சிஐடிஸ். எடியா வெளியே எடுங்க. நான் இதை உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். சார், IV டியூப், IV பேக், சென்ட்ரல் லைம்ல இருந்து எனக்கு பாலி அக்ரிலிக் பாலிமரோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. என்ன? டாக்டர் சார், இந்த IV டியூப், IV பேக் எல்லாம் யார் மாட்டி விட்டது? டாக்டர் மிது. ஆமா சார், நான் தான் அவருக்கு சென்ட்ரல் IV லைன் போட்டு விட்டேன். ஆனா அந்த கெமிக்கல் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது.
உனக்கு தெரியாதுன்னு தான் வேற யாருக்குமா தெரியும்? அந்த டியூப்ல கெமிக்கல் ட்ரேசஸ் கிடைச்சிருக்குமா? போட்டது நீ தானே? டாக்டர் தீத்து, ஏன் இப்படி பண்ணீங்க? பதில் சொல்லுங்க. சார் என்ன நம்புங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் ஏன் அப்படி பண்ண போறேன் சார்? சார், நான் ஒரு கோல்ட் மெடலிஸ்ட் ஸ்டூடெண்ட். டாக்டர் ஆகிறது என்னோட கனவு. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் கூட. ரஞ்சித் சார் கொண்டு எனக்கு என்ன கிடைக்கும் சார்? ஏசிபி சார், நான் உங்ககிட்ட கை கூப்பி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஏன்னா எங்களை யாரையுமே நீங்க சந்தேகப்படக்கூடாது சார். சத்தியமா நாங்க ஒன்றும் பண்ணல சார். ஒருவேளை நாங்க அப்படி பண்ணியிருந்தா நாங்களா வந்து எதுக்காக உங்களை கூப்பிடணும்? நான் தானே சார் வந்து முதல்ல உங்ககிட்ட போதும் போதும். ஐவி டியூப், ஐவி பேக்ல இருந்து கெமிக்கல் கிடைச்சிருக்கு. இதோ இந்த நீத்து தான் அதை போட்டிருக்காங்க. இவங்க போடலன்னா வேற யார் போட்டிருப்பாங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க டாக்டர். சொல்லு சொல்லுங்க. வாட்? என்ன சொல்லுங்க? பாலி அக்ரிலிக் பாலிமரால எந்த ஒரு லிக்விடும் உறைஞ்சு போயிடும் தானே சொன்ன. இப்ப இப்படி மாத்தி சொன்ன என்ன அர்த்தம்? டாக்டர் ரஞ்சித்தோட சர்ஜரிக்கு முன்னாடியே அவருக்கு பாலிமர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற. எப்படி எப்படி அது முடியும்? பாஸ், ரஞ்சித்தோட அட்டாப்சியை திரும்ப செக் பண்ணும்போது இந்த பாலி அக்ரிலிக் பாலிமரோட இன்னொரு கெமிக்கலும் கிடைச்சது. அது என்னது புது கெமிக்கல்? ஜெலட்டின். ஜெலட்டினோட ட்ரேசஸ் எனக்கு அதுல கிடைச்சிருக்கு பாஸ். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஜெலட்டின் அவருடைய ரத்தத்துல இருக்கு அப்படின்னா அது எப்படி அதுல கலக்க வாய்ப்பு இருக்கு? ஜெலட்டின் இதோ இந்த கேப்சூல் ஜெலட்டினால ஆனது. அதுல மருந்து நிரப்புவாங்க. இந்த கேப்சூல் எப்ப திறக்கும்னா உடம்புல இது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போன பிறகு மட்டும்தான் இது திறக்கும். ஏன்னா ஜெலட்டின் திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதோ இந்த ஜெலட்டினோட கேப்சூலை தண்ணியில போட்டுட்டேன். இதோ கொஞ்ச நேரத்துல இது கரைய போகுது பாருங்களேன். இப்ப நான் இதுல புரிஞ்சுக்கிட்டது நீ என்ன சொல்ல வர்றன்னா, யார் இந்த வேலையை பண்ணாங்களோ அவங்க இந்த பாலி அக்ரிலிக் பாலிமரை டாக்டர் ரஞ்சித்தோட உடம்புல இந்த கேப்சூல் மூலமா செலுத்தி இருக்காங்கண்ணா. இல்ல பாஸ், கேப்சூல் மூலமா இல்ல. அவங்க பாலி அக்ரிலிக் பாலிமரோட சின்ன சின்ன கிறிஸ்டலோட ஜெலட்டினை ஃபோர்ஸ் பண்ணி செலுத்தி இருக்காங்க. ஹார்ட்ல போய் சேர்ற வரைக்கும் இந்த கெமிக்கல் ரிசால்வ் ஆக கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கான். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஜெலட்டின் கரையிற நேரம், கெமிக்கல் எப்போ ஹார்ட்ல போய் சேரும், எல்லாமே எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்ததால தான் அவன் தெளிவா இந்த வேலையை பண்ணான். அப்படியே இதை செலுத்தி. அதனாலதான் இந்த வேலை ஆபரேஷன் தியேட்டர்ல நடக்கலன்னு சொல்றீங்களா சார்? சார், என்னோட கால்குலேஷன் படி இந்த கெமிக்கலை காலையில 4 to 5 மணிக்குள்ள ரஞ்சித்தோட ஐவி டியூப்ல அது செலுத்தி இருக்கணும். அதுவும் சென்ட்ரல் லைன்ல. ஆபரேஷன் ஆனது 7 மணிக்கு தான். எது எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். காலையில 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள டாக்டர் ரஞ்சித்தோட ரூமுக்குள்ள யார் போனாங்கன்னு. சார் அப்ப நான் வீட்ல இருந்தேன் சார். அப்போ உங்க டீம் 6 மணிக்கு முன்னாடி நாங்க யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வரல சார். அப்புறம் 6:30க்கு மேல எங்க டீம் ரஞ்சித்துக்கு ஆபரேஷனுக்கு ரெடி ஆனாங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தார். அதனால அவருக்கு எதிரிங்க கூட இருந்திருக்கலாம்ல. சோ இதெல்லாம் இல்லீகல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டால தான் சொல்ல வரீங்களா? சார், எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியாது. ஆனா இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ரஞ்சித் விளையாடி இருக்காருன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்புல இருக்கிற ஆர்கனை மாத்தணும்னா அவருக்கு தேவை ஒரு டோனர். அவங்க தான் சார் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய முறை மாச கணக்குல இல்ல வருஷ கணக்குல கூட காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் லிஸ்ட் எங்க கிட்ட இருக்கு. டோனர் கிடைச்ச உடனே லிஸ்ட் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த பார்ட்டை நாங்க பொறுத்திடுவோம் சார். இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பணக்காரங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு ஏழைங்களை கண்டுக்கலன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பணக்காரங்க காசு கொடுத்து வேலையை முடிச்சுக்கிறாங்கன்னு வெளியில பரவாயில்ல பேச ஆரம்பிச்சாங்க. கம்ப்ளைண்ட்ஸும் வர ஆரம்பிச்சது. இந்த கேஸை பத்தி முழு உண்மை வெளியில வர்றதுக்கு முன்னாடியே யாரோ இவரை கொன்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஹாஸ்பிட்டலுக்குள்ள காலையில 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கண்டுபிடிங்க. அவங்க எல்லாரையும் விசாரிச்சே ஆகணும். ஆபரேஷனுக்கு முன்னாடி ஃபுல்லா நான் அவர் கூட தான் இருந்தேன் சார். அண்ணி எப்போவாவது வெளியில போனாங்கன்னா நானும் தரமும் அங்கதான் இருப்போம். ராத்திரி யார் இருந்தா? சார் 12 மணி வரைக்கும் நாங்க அங்கதான் இருந்தோம்.
அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம். அப்படின்னா மேம் நீங்கள் இருந்தீங்களா? ஆமா, 4லேருந்து 5 மணிக்குள்ள. ஆமாங்க, 4லேருந்து 5 மணிக்குள்ள நான் தான் இருந்தேன். நான் தான் என் புருஷனை கொன்னேன்னு நிரூபிக்க விரும்புறீங்களா? நான் அவரோட மனைவி. இந்த சமயத்துல நான் இங்க தானே இருப்பேன், வேற எங்க இருப்பேன்? மேம் இங்க பாருங்க, 4லேருந்து 5க்குள்ள அவரோட உடம்புல கெமிக்கல்ஸை செலுத்திருக்காங்க. அப்புறம் நீங்க அந்த சமயம் அங்க இருந்திருந்தா நீங்க அந்த கெமிக்கல்ஸை அவரோட உடம்புல ஏத்திருக்கலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? என் புருஷன் எப்படிப்பட்டவரா வேணா இருக்கலாம், அவரு மேல என்ன பழி வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு நல்ல கணவர், எனக்கு அவர் தான் எல்லாம். அப்புறம் அப்புறம் நான் ஏன் அவரை கொல்ல போறேன் சொல்லுங்க? பாருங்க, நீங்க பண்ணலனா யார் பண்ணிருந்தாலும் 4லேருந்து 5 மணிக்குள்ள அங்க வந்திருப்பாங்க. நீங்க அவரை பார்த்திருப்பீங்கல்ல. நான் டைம் பார்க்கல, கிட்டத்தட்ட அதே நேரத்துல ஒரு டாக்டர் வந்தாரு. எனக்கு அவரோட முகம் தெரியல, ஏன்னா முகத்துல மாஸ்க் இருந்தது. என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சிஆர்பி ரிப்போர்ட் நார்மலா இருக்கா? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? டாக்டர், இது 4லேருந்து 5 மணிக்குள்ள மிஸ்டர் ரஞ்சித்துக்கு ஐவி பேக் மாட்டி விட்டது. உங்கள யார் அது? சார் அது நான் தான். நைட் 12 மணிக்கு போட்டு காலையில வரைக்கும் போச்சு. சார், ஐவி பேக்ஸை மாத்திருக்கலாம்ல. இந்த ஐவி பேக்ஸை எங்க வைப்பீங்க? அங்க யாரெல்லாம் போக முடியும்? ஸ்டோர் ரூம்ல வைப்போம், அங்க யார் வேணாலும் வரலாம் போகலாம். அப்போ ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? சார் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ரஞ்சித் சார் இந்த வார்டு இருக்குல்ல, அது ஸ்பெஷல் வார்டு தான். சுலபமா அங்க யாரும் வர முடியாது. பேத்தாலஜிஸ்ட், ஸ்டாஃப், நர்ஸ், டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் மட்டும்தான் அங்க வர முடியும் சார். எப்பவும் போல பேஷண்ட்ஸும் அவங்க சொந்தக்காரங்களும் அங்க இருப்பாங்க சார். டாக்டர் தேஜ், உங்களுக்கு அங்கதான் டியூட்டியா? ஆனால் சார், காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நான் ரஞ்சித் ரூமுக்கு போகவே இல்லையே சார். சர்ஜரிக்கு போட்டுக்கிற மாஸ்க்கும் என்கிட்ட இல்லை சார். ஒருவேளை நீங்க அங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு போகலன்னா, மாஸ்க் போட்டுக்கிட்டு டாக்டர் வேஷத்துல அங்க போய் ரஞ்சித்தை கொன்னது யாரு? சார், பேஷண்ட்டு ஸ்டாஃப்னு மட்டும் இல்லாம பேஷண்ட் கூட வரவங்களும் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது சார்? வா பார்க்கலாம். வாங்க டாக்டர். சார், இந்த வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் நேற்று கூட இருந்தாங்க. இவங்க கிட்ட கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். ஆனால் சார், இவங்க யாராலையும் எழுந்து அந்த வார்டுக்கு போக முடியாது சார். இவங்களால போயிருக்க முடியாது, ஆனா இவங்க பார்த்துருக்கலாம்ல, அதான் கேட்குறேன். சார், இங்கே இருக்கிற 2 பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நடந்திருக்கு. அதனால வார்டை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு இங்கே யாருமே இல்லை சார். இவங்க மட்டும்தான் இருக்காங்களா இல்லை வேற யாராவது? அதாவது டிஸ்சார்ஜ் ஆனவங்க இல்லை டிஸ்சார்ஜ் ஆக போகிறவங்க அந்த மாதிரி? சார், ஒருத்தன் இருந்தான். அவன் டாக்டர் ரஞ்சித்தோட சர்ஜரிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தான். அவன் நெஞ்சு வலியில் துடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தோம். ஆனால் சார், எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மல் சார். தைரியமா இருக்கணும் ராகுல், எல்லாம் சரியாயிடும். முடியல, டாக்டர் வந்துகிட்டு இருக்காரு. சீக்கிரம் தைரியமா இரு, தைரியமா இரு. டாக்டர் சார், பாருங்க எவ்வளவு வலிக்குதுன்னு. கொஞ்சம் இருங்க மேடம், அதான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வலிக்குது டாக்டர். ECG ஆஞ்சியோகிராம் நார்மலாக தான் மேடம் இருக்கு. ஆனால் இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை மேடம். கன்ஃபார்மாக இது கேஸ் ப்ராப்ளம் தான். நான் மருந்து எழுதி கொடுக்குறேன், இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வீடா? இல்ல டாக்டர் சார், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. குறைஞ்சபட்சம் நைட் ஆகுது, இங்க இருக்கட்டுமே. ஆனால் மேடம், அதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றதுனால நர்ஸ் இவரை அட்மிட் பண்ணிடுங்க. பாருங்க, டோன்ட் வரி, he will be all right. பிரஃபுல் எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனா? சார், ஒரு 9:30-10 மணிக்கு. 9:30-10 மணிக்கா? பங்கஜ், நீ ப்ரொஃபைலை நல்லா செக் பண்ண. அவன் கொடுத்த அட்ரஸையும் நம்பரையும் கிராஸ் செக் பண்ண. எனக்கு அது வேணும். சார்,
எஸ் கமென். ப்ரொஃபைலை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை சார். இல்லையா சார்? ஹாஸ்பிட்டலுக்கு அவன் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பொய் சார். அதாவது அவன் கொடுத்த பேமெண்ட் கூட கேஷ்ல தான் சார் கொடுத்துருக்கான். இந்த வார்ட் பாய் தான் ப்ரொஃபைல ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது சார். அவனை எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? மலாட்ல இருந்து சார். எனக்கு அவங்க ஒய்ஃபை நல்லா தெரியும். ஒய்ஃபை தெரியுமா? எப்படியா? அது பீகோ பாரோட நம்பர் 1 டன் சார். அதோட நான் அவளோட மிகப்பெரிய ஃபேன் சார். 1 வருஷமா பார்க்குறேன். எல்லா வாரமும் போவேன். அதுவும் அவளுக்காக. திடீர்னு ஒரு நாள் அவளை ஆம்புலன்ஸில் நான் பார்க்குறேன். அப்போ அவளோட புருஷனை அன்பா பார்த்துக்கிட்டு இருந்தா. அதை பார்க்கும்போது எனக்கு வயிறு எரிஞ்சது. அவ்வளோ மனசு உடஞ்சு போச்சு சார். அப்படின்னா ரூபாலி பீகாக்கோட டான்சர் இல்லையா? சரி, ரூபாலி பீகாக் பார்ல டான்ஸ் ஆடுற ரூபாலி. அங்க அவளோட பேரு செரி. உடனே அவளை போய் பாருங்க. நல்லா அவகிட்ட விசாரணை பண்ணுங்க. அவதான் நமக்கு ப்ரொஃபைலை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. சார், இவதான் சரி. இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கா? இவ்வளோ விடுறா. அந்த ஆள் எங்க? சார், சார், இவன் தான் அவன் புருஷன். இவனா? ரெண்டு நாள் முன்னாடி தான் சார் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பாரு, வேலையை முடிச்சிட்டல, பணம் முழுசா வேணும். இரு 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 நல்லா கேட்டுக்கோ. அவனை கொன்னுடுன்னு சொன்ன கொன்னுட்டேன். எப்படி பண்ணங்கிறதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். பாரு 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 பாரு, அதெல்லாம் தேவையே இல்லை. பணம் வாங்குறதுக்கு எங்கே வரணும், எப்படி வரணும்னு மட்டும் சொல்லு, சரியா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு, ஓகே? சார், இவன் தான் கொன்னான்னு இவன் வாயிலே ஒத்துக்கிட்டான். பணம் வேணும்னு இவன் பாஸ் கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருந்தான் சார். நாளை காலையில் சந்திக்க போகிறான் நான் பாஸை. நம்ம இப்போயே பிடிச்சிடலாமா? இல்லை இல்லை, இப்போ வேண்டாம். இவன் போய் முதல்ல அவங்க பாஸை சந்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போய் சந்திப்போம். உண்மையான தில்லாலங்கடி யாருன்னு அப்போ தெரிஞ்சிடும். இவன் இங்க என்ன பண்றான்? என்ன பண்ணிட்டு இருந்தான்?
வெறும் கையோட உள்ள வந்தா சூட் கேஸோட போறான். கழுவுற மீன்ல நடுவுற மீனா இருக்கான். முதல்ல போய் பிடிக்கலாம் வாங்க. யார் நீங்க? அட அதெல்லாம் விடு. இந்த பேக்ல என்ன இருக்குன்னு திறந்து காட்டு. இதுல என்னுடைய பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? யார் நீங்க? சிஐடி. சிஐடி? ரஞ்சித்தை ஏன்டா கொன்ன சொல்றா. இல்ல யார் கொலை சொன்னதுன்னு சொல்லு. சார் எனக்கும் ரஞ்சித்துக்கும். யார் ரஞ்சித்? டேய் டேய் சார் 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 நான் எதுவுமே பண்ணல சார். சார் சார் நான் எதுவுமே பண்ணல. போன்ல நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டே மச்சான். இப்போ எங்ககிட்டயும் ஒத்துக்கொடி. சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல. போன்ல சும்மா நான் பொய் சொன்னேன் சார், அவ்வளவுதான். உண்மையை தான் சார் சொல்றேன். முதல்ல பொய் சொன்னியா இல்ல இப்போ பொய் சொல்றியா? சார் இப்போ உங்க முன்னாடி நான் உண்மையை தான் சார் சொல்றேன். சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் அப்ப ஏன்டா ஹார்ட் அட்டாக்னு பொய் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன நீ? ஆமா நான் நிஜமா அட்மிட் ஆனேன். அவனை கொல்லதான் சார் போனேன். ஆனா நான் அவனை கொல்றதுக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டான் சார். செத்துட்டா? ரஞ்சித் ரத்தத்துல கெமிக்கலை கலந்தது நீ தான் எங்களுக்கு நல்லா தெரியும்டா. பாலிஅக்ரிலேட் பாலிமர். நீங்க என்ன சொல்றீங்க சார்? என்னது அது சார்? அது என்ன சொல்றீங்க சார்? இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைகளை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார். ப்ளீஸ் சார் சொல்ல நம்புங்க சார். நான் 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டேன் சார். 8வது ஃபெயில் சார். நான் இந்த கிலோமீட்டர் பாலிக்கிமியெல்லாம் எதுவும் அதை பற்றிலாம் தெரியாது சார். சார் நான் அங்கே இருந்தேன். வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா கத்தியாலியோ இல்லை கழுத்தை நெரிச்சோ நிச்சயமாக கொண்டு இருப்பேன். ஆனால் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல சார். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நிச்சயமாக நான் அவனை எப்படியாவது கொன்று போட்டிருப்பேன் சார். ஆனால் அது அவன் ஆப்ரேஷன் நடக்கும்போது இறந்து போயிருக்கான் சார். சார் நியூஸ் வந்ததும் நான் கிளம்பி போயிட்டேன் சார். சார் உண்மையை தான் சார் சொல்கிறேன். இல்லைனா என் செடியை கேளுங்க சார். அப்படியா? அப்போது எங்கேருந்து இவ்வளோ பணம் கிடச்சிது? ஒரே ஃபோன் கால்? சார் ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அதாவது பாதி மட்டும்தான். அதாவது அவன் முன்னாடியே தருவான்னு சொன்னான். வேலை முடிஞ்சதும் மீதியை தருவானா. ஆனால் அவன் நான் கொல்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் சார். இதனால் நான் ஏன் பணத்தை இழக்கணும்னு நினச்சேன் சார். அந்த பார்ட்டிக்கிட்ட போய் சொன்னேன் சார். பொய்யா? 4 to 5 மணிக்குள்ளே ரஞ்சித் ரூம்குள்ளே நீ தானே போனேன் டாக்டர் யூனிஃபார்மில்? சார் போனேன் சார். ராத்திரி முழுக்க அங்கே ஆளுங்க வந்துட்டும் போயிட்டு தான் இருந்தாங்க. காலையில் 4-5 மணிக்கு ஆளுங்க நடமாட்டம் குறைஞ்சிது. அதனால் நான் ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே போனேன்னா நான் அவனை கொல்ல போகும்போது அந்த அம்மா எழுந்துட்டாங்க சார். என்னாச்சு டாக்டர்? டாக்டர்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. நான் உடனே பயந்து போயிட்டேன் சார். அவங்க பேசுனதுக்கு பதில் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் அங்கிருந்து ஓடி போயிட்டேன் சார். அதான் சார். கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் யாரா கொடுத்தா? சார் எனக்கு அவனோட பேர் கூட தெரியாது சார். சார் அது அவன் எப்போவுமே ப்ரைவேட் நம்பர்லேருந்து தான் எனக்கு கால் பண்ணுவான் சார். முதல் தடவை கூட அவன் எனக்கு அப்படி தான் பணம் கொடுத்தான். இந்த தடவை கூட இப்படி தான் சார். நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நம்புங்க சார். சார் நீங்கள் எதுக்காக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சார்? பிரஃபுல்ல தெரியுமா உனக்கு? பிரஃபுல்லா? யார் சார் பிரஃபுல்? பிரஃபுல் உனக்கு அவனை தெரியாது. நீ அவனை பார்த்தது கூட இல்லையே. ஆனா நீ அவன் கூட போன்ல மட்டும் தானே பேசியிருக்க. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். பரவாயில்ல விடு, நாங்க ஞாபகப்படுத்துறோம். பாரு, இதுக்கு மேலே வாய் மூடிட்டு இருக்க போறியா? இப்படி வாய மூடிட்டு இருந்தா எப்படி? டாக்டர் ரஞ்சித்தை எதுக்காக கொல்ல பாத்தீங்க? பதில் சொல்லு. சார் ரஞ்சித் சாரோட அந்த கிட்னி ராக்கெட்ல நானும் இருந்தேன் சார். ஆனா சார் நான் எதுவும் பண்ணல சார். பெரிய பெரிய பார்ட்டிங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட விடுறது தான் சார் என் வேலை. மற்றதெல்லாம் அவரே பார்த்துக்கிட்டார் சார். சார்
இந்த கேஸ் முடிஞ்சோடனே எனக்கு தெரியும் சார். ரஞ்சித் சார் மாட்டிக்கிட்டாருன்னா எல்லா பழியும் என் மேலே போட்டுருவார்னு. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் ரஞ்சித் சாரை கொல்றதுக்கு நான் பிளான் போட்டேன். அதனால தான் சார் நான் ப்ரொஃபைலை காண்டாக்ட் பண்ணேன். ஏன்டா இவ்வளோ கீழ்த்தரமா இருக்கீங்க? பணத்தாசைனால எவ்வளவு கேடுகட்ட விஷயத்த செஞ்சிருக்க. உனக்கெல்லாம் பயங்கரமான தண்டனை கொடுக்கணும், இல்லனா உனக்கெல்லாம் புத்தியே வராது. இவனை கூட்டிட்டு போ பங்கஜ். சுத்தி சுத்தி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ரஞ்சித்தை நான் கொல்லன்னு பிரஃபுல் ஒரு சைட்ல சொல்றான். அப்ப யார் தான் கொன்னா? பிரஃபுல் கண்டிப்பா ஏதோ ஒன்ன மறைக்கிறான். அது என்னன்னு தான் தெரியல, அத கண்டுபிடிக்கணும். எப்ப பாரு அந்த ரூமையே பார்த்துக்கிட்டு இருந்த. ராத்திரிலையோ இல்ல விடியற்காலையோ அந்த ரூமுக்குள்ள யாரு போனாங்கன்னு நீ பார்த்துருப்பியே. கரெக்டா சொல்லணும்னா 4ல இருந்து 5 மணிக்குள்ள. சார், அன்னைக்கு ராத்திரி நான் ரஞ்சித் சாரோட ரூமுக்கு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. ஆனால் நானும் யாரும் இல்லாத நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், காத்துட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வேலையை சார் ஒரு 4-5 மணிக்குள்ள ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் போயிட்டாங்க. அப்படின்னா தயா, அபிஜித் கொலகார அவனேதான். போலாமா சார்? पैथोलॉजी लैब असिस्टेंट संजीव. இல்ல சார். போயா போ. எல்லா உண்மையையும் இப்ப சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஆமா சார், இதெல்லாம் நான் தான் பண்ணேன். பாலிமர சென்ட்ரல் லைன்ல நான் தான் சார் செலுத்தினேன். அப்பதான் அவன் இறந்து போவான், சந்தேகமும் வராதுன்னு. ஆபரேஷன் நடக்கும் போதே அவன் இறக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவர் அதுக்கப்புறம் தான் இறந்தாரு. இல்ல எதுக்கு எதுக்கு கொன்ன டாக்டர் ரஞ்சித்? டாக்டர் ரஞ்சித்துக்கும் உனக்கும் அப்படி என்ன பகை இருந்துச்சு? ஆமா, என் உயிரையே என்கிட்ட பறிச்சுக்கிட்டான் சார். அவன் என்னோட பொண்ண கொன்னுட்டான் சார், கொன்னு போட்டுட்டா. என்ன உளறிட்டு இருக்க? ரஞ்சித் யாரையுமே கொல்ல மாட்டாரு. அப்படிதான் நானும் நினைச்சேன். கடந்த 15 வருஷங்களா இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் என் பொண்ணோட உடம்புல ஆர்கன்ஸ் செயல் இழந்துடுச்சு. அவ உயிர் வாழணும்னா புது பாடி ஆர்கன்ஸ் கிடைக்க வேண்டியது அவசியம் சார். அந்த ஆர்கன்ஸ் கிடைக்கவும் செஞ்சது. ஒரு டோனர் கிடைச்சான். அந்த டோனர்கிட்ட இருந்து அவளுக்கு புது ஆர்கன்ஸ் கிடைக்கிறதா இருந்தது. அவ உயிர் பழைக்க வாய்ப்பு கிடைச்சது சார். புது வாழ்க்கை. சந்தோஷத்துல பைத்தியக்காரனாவே ஆயிட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல, இதே ஹாஸ்பிட்டல்ல தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணோம். ஆபரேஷன் நடக்கிறதா இருந்தது. ஆனா என்ன, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க.
என் சின்ன பொண்ணு எவ்வளவு நாள் தான் காத்துக்கிட்டு இருப்பா சார். அவளும் போயிட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டா சார். ஒரு நாள் ஆபீஸ்ல அவளோட கேஸ் பேப்பர்ஸ நான் பார்த்தேன் சார். என் பொண்ணு பாடிக்கு மேட்சான ஆர்கன்ஸ் கிடைச்சிருந்தது. ஆனா அவங்க என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க சார். கிடைக்கலன்னு பொய். மேட்சான ஆர்கன்ஸ் கிடைச்சிருக்கு சார். கேவலம் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஆர்கன்ஸை வேற யாருக்கும் கொடுத்துருக்காங்க. வெறும் கொஞ்சம் அதிகமான பணத்துக்கு என் பொண்ணு உயிர் போயிடுச்சு. என் பொண்ணை நான் பறி கொடுத்துட்டேன். என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. அதனால சார் அன்னைக்கே நான் சபதம் எடுத்துக்கிட்டேன், வாய்ப்பு கிடைக்கும் போது பழி வாங்கிய தீரணும்னு, அவனு கொண்டே தீரணும்னு எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டேன். இதனால என்ன பிரயோஜனம்? உன் பொண்ணு உனக்கு திரும்ப கிடைச்சிட்டாளா? ஆனா பதிலுக்கு நீ இன்னைக்கு ஒரு உயிரை எடுத்துட்ட. நீயும் குற்றவாளி ஆயிட்ட. நீ செஞ்சது தப்புதான். சட்டம் உன்னை நிச்சயம் மன்னிக்காது. உனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்ச தீரும்.